எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் கர்த்தர் சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். நாம் எந்த இடத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் நம்முடைய ஆண்டவர் நம் மத்தியில் பிரசன்னராக கடந்து வருகிறவராயிருக்கிறார். கண்களை மூடி எல்லாரும் கர்த்தர் நம்மோடு கூட உலாவும்படியாக, அவர் வாசம் பண்ணுகிற பாத்திரமாக கர்த்தர் நம்மை மாற்றும்படியாக, ஆண்டவரே எங்களோடு வாங்கப்பா, உங்க பிரசன்னம் எங்கள் மத்தியில இறங்கட்டும் என்று சொல்லி இந்த ஆராதனை பார்க்கிற அத்தனை பேரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் ஒரு மனதோடு கூட. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையும் நீ கண்ணோக்கி பார்த்திடுமே. கேட்போமா எல்லாரும் சேர்ந்து? குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையும் நீ கண்ணோக்கி பார்த்திடுமே. சொல்லுங்க, வெறுமையான வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. எல்லாரும் சேர்ந்து, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரம் மாற்றுங்க ஆண்டவரே, அணைந்து கொள்ளுமே. கேட்பீங்களா எல்லாரும்? வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். குயவனே குயவனே படைப்பை காரணனே, களிமண்ணான என்னையும் நீ கண்ணோக்கி பார்த்திடுமே. இன்னொரு சொல்லலாமா எல்லாரும்? குயவனே குயவனே படைப்பின் காரணம். ஒரு மனதோடு கூட எல்லாரும், களிமண்ணான என்னையும் நீ கண்ணோக்கி பார்த்திடுமே. எங்களை கிருபையாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சியின் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதுமாக கர்த்தர் நீங்க எங்களை சுகத்தோடு எங்களை பலத்தோடு நீங்க பாதுகாத்து இந்த நாளிலும் உம்மை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற உம்முடைய மிகுந்த கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு கூட உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஆராதனை முற்றிலும் உங்க கிருபைக்குள் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம்.
கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீங்க கடந்து வாங்க. உங்க பிரசன்னத்தினாலே எங்களை கர்த்தர் நீங்க நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எந்தெந்த இடத்தில் வந்து உம்மை நோக்கி கூப்பிட்டாலும் அங்கே நீர் கடந்து வருகிறவராய் இருக்கிறபடினால் ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் கர்த்தர் நீங்க அசைவாடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு தடையாக எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய மீறுதல்கள் இராதபடிக்கு உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்தமுள்ள பாத்திரங்களாக கர்த்தர் எங்களை வணைந்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, வாசிக்கிற வேத பகுதிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா ஆராதனை வேளைகளிலும் கர்த்தருடைய நாம் மகிமைப்பட நீங்க பலத்த கிரியைகளை நடப்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை பார்க்கிற அத்தனை பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்குரிய ஆசீர்வாதங்கள் அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அவர்களுக்கு இந்த ஆராதனை பிரயோஜனமுள்ளதாய் காணப்பட என் தேவன் நீங்க உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவரையிலும் நீங்க பிரசன்னராயிருங்க. பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். இதற்குரிய ஆசீர்வாதங்களை உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் தாமே கொடுப்பாராக. இந்த நேரத்திலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை நம்ம பாடலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி நீங்க எந்த இடத்திலிருந்து இந்த ஆராதனை பார்த்தாலும் எங்களோடு கூட இணைந்து உற்சாகத்தோடு நம் கரங்களை தட்டி பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய நாட்கள் முடியும் வரை நம் கர்த்தரை ஆராதிக்க நம் கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அவர் ஆராதனைக்குரியவர். எல்லாரும் சேர்ந்து நம் உற்சாகத்தோடு பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. சொல்லுங்க, நாட்கள் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தி. சொல்லுங்க பார்க்கலாம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீர, நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. நாட்கள் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மாயும் கிருபாயும்
செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீர. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீர. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீர. நாட்கள் முடியும் வரை சொல்லுங்க எல்லாரும், என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுங்க, நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதி. சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுங்க, நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எங்க இருந்தாலும் அப்படியே நம்முடைய கண்களை மூடி நாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோமா? ஒரு மனதோடு நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் என்று சொன்னால் அவர் நம்மத்தில் கடந்து வருகிறவராயிருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வாங்கப்போ, அவரை ஆராதித்து, அவரை துதித்து, அவரை மகிமைப்படுத்துகிற இடத்தில் அவர் கடந்து வருகிறவராயிருக்கிறாரே. கண்களை மூடி கர்த்தருடைய கிருபை உணர்ந்து, ஓ நீர் ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே, நீர் துதிக்கு பாத்திரராயிருக்கிறீங்களே ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் சபையாய் சேர்ந்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். உங்க பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு வாங்கப்பா, அவருடைய அன்பை நினைத்து, அவருடைய கிருபையை நினைத்து, ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவரப்பா. எங்கள் மேல் கர்த்தர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே. அளவில்லாத அன்பை நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த உலகத்தில் எப்படியோ ஒரு பாதையில் போய்கொண்டிருக்கிற நேரத்தில்
கர்த்தர் நம்மளை எவ்வளவு அதிசயமாய் நடத்தி வருகிறார். இந்த நாளிலும் கர்த்தரை ஆராதிக்கும்படியான கிருபை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நீங்க எந்த ஸ்தலத்தில் இருந்தாலும் அப்படியே உங்க கண்களை மூடி அப்படியே அன்பை நினைத்து, நன்றி ஆண்டவரே, உங்க அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நம்ம ஒரு பாடல் அப்படியே சேர்ந்து பாடலாமா? இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நீங்க செய்த நன்மைகளை நான் நினைக்கிறேன் என்று சொல்லி இந்த நன்மைகளை நினைத்து, இந்த அன்பை நினைத்து, இந்த கிருபை நினைத்து நன்றியோடு நாம் பாடுவோமா? கண்களை மூடி இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். இஸ்ரவேலின் ராஜா, கண்களை மூடி என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். சொல்லுங்க எல்லாரும். இயேசுவே, இயேசுவே, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. சொல்லுங்க எல்லாரும். நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. திருக்கரம் என்னை தாங்கி. ஆண்டவரே, கடும் பிரச்சனைகளிலோ நாம் முன்னேறி செல்வதற்கு பலத்தை எனக்கு கொடுத்தீங்களாப்பா. பலத்தை நீர் தந்ததற்கு. அத்தனை பேரு கண்களை மூடி சொல்லுங்க பார்க்கலாம். திருக்கரம் என்னை ஆண்டவரே, எத்தனை பிரச்சனைகளுடைய வாழ்க்கையில் கடும் பிரச்சனைகளிலோ முன்னேறி செல்வதற்கு பலத்தை எனக்கு கொடுத்தீங்களேப்பா. பலத்தை நீர் தந்ததற்கு. அத்தனை பேரு சேர்ந்து சொல்லலாமா? இயேசுவே, இயேசுவே, சொல்லுங்களார். இயேசுவே, இயேசுவே, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்மை ஆண்டவரே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. எதிர்க்கிறவர் முன்பில, தள்ளினவர் மத்தியில, தள்ளினவர் மத்தியில் ஒரு பந்து எனக்கு ஆயத்தப்படுத்தி, பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி. சொல்லுவீங்களா எல்லாரும்? எனக்கு
சிறுவர் முன்பிலோ தள்ளினவர் மத்தியோ பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனப்பலி சேர்ந்து சொல்லுவோமா எல்லாரும்? இயேசுவே 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 சொல்லுங்க. இயேசுவே நன்றி நன்றி நாதா. கண்களை மூடி எல்லாரும் அளவெல்லாம் பெருக்காக ஒரு மனதோடு கூட சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி எத்தனை அன்பு மேல கத்து பாராட்டி இருக்கிறோம். அளவெல்லாம் பெருக்காக என்ன நான் செலுத்திடுவேன். ஆயிரம் பாடல்களோ என்னுடைய உயிருள்ள காலம் முழுவதும் என்னுயிர் காலம் ரட்சிப்பை நான் உயர்த்துவாண்டவரே. ரட்சிப்பை உயர்த்திடுவே சொல்லுங்க எல்லாரும். என்ன நான் செலுத்திடுவே ஆயிரம் பாடல்கள். எத்தனை நன்மைகள் ஆண்டவரே வாழ்க்கையில செஞ்சிருக்கிறீங்க. என்னுயிர் காலம் முழுவதும் ரட்சிப்பை நான் உயர்த்துவாண்டவரே. ரட்சிப்பை உயர்த்திடு சேர்ந்து சொல்லலாமா எல்லாரும்? இயேசுவே 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 அன்பு ஆண்டவரே அளவெல்லாம் அன்பிற்காக சொன்ன அன்பு நம்ம மேல கத்தர் பாராட்டி இருக்கிறார். நன்றி நன்றி நாதா. அளவெல்லாம் அன்பிற்கா சொல்லுங்க. இஸ்ரவேலின் ராஜாவே இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நன்மைகள் நீ செய்த நன்மைகள் நினைக்கிறோம்ப்பா. இஸ்ரவேலின் ராஜாவே கிருபைப்பா என் தேவனாம் கர்த்தரே. இந்த ஆராதனை நேரத்தில் எங்களோடு கடந்து வாங்க. ஒரு மனதோடு நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே என்று சொல்லும். இயேசுவே 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 நன்றி நாதா. அளவெல்லாம் ஒரு மனதோடு கூட அத்தனை பேர் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி நாதா. அளவெல்லாம் சொல்லுங்க. நன்றி 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 நாதா. இன்னொரு எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஆராதனை நேரத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீங்க இம்மட்டும் எங்களுடைய பாடல் ஆராதனைகளை
கர்த்தர் அங்கீகரித்த உம்முடைய கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நீர் கொடுத்த வார்த்தைகளை நாங்கள் சிறிது நேரம் தியானிக்கும்படியாயிருக்கிறோம். கர்த்தர் நீங்க எங்களோடு கூட பேசுங்க. எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவநாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக இந்த ஆராதனை பார்க்கிற அத்தனை ஜனங்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தாமே உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுப்பாராக. இந்த நாளிலும் சிறிது நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம், என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 22வது அதிகாரம். ஆதியாகமும் 22வது அதிகாரம், அதில் 8வது வசனத்தை நான் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமும் 22வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய். ஆமென். போதும். இந்த பகுதி நாம் எல்லாரும் நன்கு அறிந்திருக்கிற ஒரு பகுதியாய் இருக்கிறது. ஆபிரகாம் 100 வயதாய் இருக்கும் பொழுது கர்த்தர் ஈசாக்கை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆபிரகாமின் வாழ்க்கையிலே பல சோதனைகளை அவர் தாண்டி வந்த போதிலும் இந்த குறிப்பிட்ட சோதனை மிகப்பெரிய ஒரு சோதனையாய் இருந்தது. ஈசாக்கை தகன பலியாக இடும்படியாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வார்த்தையை கொடுத்தார். எந்த வித வார்த்தையும் மறுதரம் பேசாதபடிக்கு ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக ஆபிரகாம் கடந்து சென்றவராயிருந்தார். ஈசாக்கு அவர் விறகுகளை சுமந்து கொண்டு செல்லும் போது அந்த தகன பலிகளுக்குரிய எல்லா பொருள்களையும் அவர் காண்கிறார். ஆனால் ஒரு பொருளை மட்டும் அவர் காணவில்லை. ஆட்டுக்குட்டியை அவர் பார்க்கவில்லை, ஆட்டுக்கடாவை அவர் பார்க்கவில்லை. அதனால அவர் தகப்பனை பார்த்து கேட்கிறார், அப்பா, தகன பலிக்குரிய எல்லாம் இருக்கிறது, ஆனால் தேவையானது ஒன்று, ஆட்டுக்குட்டி இல்லையே என்று சொல்லி கேட்கிறார். அதற்கு அருமையான தகப்பனார் சொல்லுகிறார், அந்த ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஈசாக்கு தகப்பனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், தேவையான ஆட்டுக்குட்டி இல்லையே என்று சொல்லி. ஒரு பலி செலுத்தணும் அப்படின்னா சில பொருட்கள் மிகவும் தேவையான காரியங்கள். அதில் முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எதை பலி செலுத்தணுமோ அது தேவை. அதை ஈசாக்கு அறிந்தபடியினால தான் ஆபிரகாமிடத்தில் அந்த வார்த்தை கேட்கிறவராக இருக்கிறார். தேவையானது இல்லை என்று சொல்லி கேட்கிறார். ஆபிரகாம் சொல்லுகிறார், தேவையான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வார். இன்றைக்கும் தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள் இல்லை என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறது உண்டு. தேவ சமூகத்தில் பல காரியங்களை அவருடைய சமூகத்தில் ஜெபங்களாக நாம் ஏறெடுக்கிற காரியங்கள் உண்டு. நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய வாழ்க்கை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய ஆசீர்வாதங்களை குறித்து, இதெல்லாம் என் வாழ்க்கையில இல்லையே ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே நாம் அநேக காரியங்களை நாம் ஏறெடுக்கிறவர்களாக இது இல்லையே என்று சொல்லி தேவ சமூகத்தில் தெரியப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். எப்படி ஈசாக்கு ஆபிரகாமிடத்தில் இது இல்லையே என்று சொல்லி கேட்டாரோ, அதே போல நம்மளும் அநேக காரியங்கள் ஆண்டவர் சமூகத்தில், என் குடும்பத்தில் இது வேணுமே ஆண்டவரே, என் குடும்பத்தில் இது இன்னும் கிடைக்கலை ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இது இல்லையே என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒருவேளை நாம் கேட்கிற ஜனங்களாய் நாம் இருக்கலாம். அப்படி எந்தெந்த ஜனம் இந்த நாளில் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்காக சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், அந்த ஆட்டுக்குட்டியை, அதாவது எது இல்லை எது தேவை என்று தேவ சமூகத்தில் கேட்டோமோ அந்த தேவைகளை நம்முடைய தேவன் பார்த்து கொள்ளுகிறவராயிருக்கிறார். ஆட்டுக்குட்டியை
பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி ஆபிரகாம் சொன்னார். அதே போல தகன பலி செலுத்துகிற பலிபீடத்தில் ஈசாக்கை பலி செலுத்த அவர் தன்னுடைய கரத்தை ஓங்கும் போது ஆண்டவர் பிள்ளையண்டான் மேல் உன் கையை போடாதே என்று சொல்லி அந்த பலி செலுத்துவதற்குரிய ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு காண்பித்தவராயிருந்தார். இன்றைக்கும் தேவஜனமே, நம்முடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியங்கள் இல்லை, ஏதோ ஒரு தேவைகள் இல்லை, ஏதோ ஒரு ஆசீர்வாதங்கள் இல்லை, தேவையான சில நன்மைகளை நம்முடைய குடும்பத்தில் இல்லாம நம்ம இருக்கிறோம். அந்த குறிப்பிட்ட காரியங்களை குறித்து இன்றைக்கு ஆண்டவர் தெளிவாய் நம்மளோடு கூட பேசுகிறார். அந்த தேவைகளை தேவன் பார்த்து கொள்வார். பார்த்து கொள்வார்னா அதன் அர்த்தம் என்ன? எப்போ அதை கொடுக்கணுமோ அப்போ அதை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு நம்ம எதை குறித்து தியானிக்க போகிறோம் அப்படின்னா, ஈசாக்கு தகப்பனை பார்த்து கேட்டார். ஈசாக்கு தேவையானது அன்னைக்கு அந்த ஆட்டுக்குட்டி, அதனால அவர் தகப்பனை பார்த்து கேட்டார். இன்னைக்கு நம்மளும் தகப்பனை பார்த்து, நம்முடைய ஆண்டவரை பார்த்து அநேக காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஈசாக்குக்கு பதில் சொன்னார், தேவன் பார்த்து கொள்வார். எப்படி ஈசாக்கின் வாழ்க்கையை கர்த்தர் பார்த்து கொண்டார் என்பதை குறித்து ஒரு 3 காரியங்கள் உங்களோடு கூட நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். ஆபிரகாம் தேவன் பார்த்து கொள்வார் என்று சொன்னார். அன்னைக்கு மட்டும் ஈசாக்கின் தேவையை ஆண்டவர் பார்த்து கொள்ளல, அவருடைய ஜீவிய காலம் முழுவதுமாக ஈசாக்கின் காரியங்களை நம்முடைய ஆண்டவர் பார்த்து கொண்டவராயிருந்தார். ஈசாக்கு தன்னுடைய ஜீவிய நாட்களில் 3 இடங்களுக்கு அவர் பிரயாணம் பண்ணி 3 இடங்களில் அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருந்தார். அந்த இடத்தில் எப்படி ஈசாக்கை ஆண்டவர் பார்த்து கொண்டார் என்பதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் எப்படி ஈசாக்கை பார்த்து கொண்டாரோ அதே போல ஈசாக்கும் தேவ சமூகத்தில் சில காரியங்களை செய்தவராய் இருந்தார். அது அப்படியே நம்ம ரெண்டையும் சேர்ந்து நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக இருக்கிறோம். என்ன அந்த 3 இடங்கள் அப்படின்னா, முதல் இடம் அவர் சென்று வாசம் பண்ணினது லஹாய் ரோயி என்கிற இடம். 2வது இடம் என்ன அப்படின்னா கேர் ஆர் ஊர் என்கிற ஒரு இடம். 3வது இடம் என்ன அப்படின்னா பெயர்சபா என்கிற இடம். இந்த 3 இடங்களுக்கும் ஈசாக்கு செல்லுகிறார். ஈசாக்கு இந்த 3 இடங்களிலும் தன்னுடைய ஜீவிய காலங்களில் வாசம் பண்ணுகிறவராயிருந்தார். அந்த 3 இடங்களிலும் அவருக்கு தேவையான சில காரியங்கள் இருந்தது. அந்த தேவைகளை நம்முடைய ஆண்டவர் பார்த்து கொண்டவராயிருந்தார். அந்த இடத்தில் ஈசாக்கும் எப்படி இருந்தார் என்பதை உங்களோடு கூட நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம், ஆதியாகமம் 25வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 25வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் சொல்லியிருக்கிறது, ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். லஹாய் ரோயி என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஈசாக்கு எங்கே குடியிருக்கிறார்? லஹாய் ரோயி என்கிற துறவுக்கு சமீபமாய் குடியிருக்கிறார். இப்ப இந்த இடத்தில் ஈசாக்கு வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். இப்ப ஈசாக்குக்கு இந்த இடத்தில் வாசம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா திருமணம் ஆகிவிட்டது. 40வது வயதிலே ஈசாக்குக்கு திருமணம் ஆனது. ஆனா ரெபேக்காலும் ஈசாக்கும் இந்த துறவுக்கு அருகையிலே வாசம் பண்ண இருக்கும் போது என்னுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு தேவை இருந்தது. என்ன தேவை? நீங்க கீழுள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 21வது வசனத்தில் மலடியாய் இருந்த தன் மனைவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில், அந்த குறிப்பிட்ட இடத்தில் ஈசாக்குக்கு என்ன தேவை அப்படின்னா பிள்ளை தேவை. 40 வயதில் திருமணம் ஆகிறது. 20 வருஷமாக பார்த்தீங்கன்னா பிள்ளை இல்லாமல் அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு குடும்ப ஆசீர்வாதம் நிறைவில்லாமல் காணப்படுகிறது. குடும்பம் என்று சொன்னாலே கணவன், மனைவி, பிள்ளைகள் அவர்கள் சேர்ந்ததுதான் குடும்பமாய் இருக்கிறது. அந்த குடும்ப ஆசீர்வாதத்தில் ஒரு குறைவு இந்த இடத்தில் காணப்பட்டு இருக்கிறது. இப்போ ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா அந்த குறைவை மாற்றி நிறைவாய் கொடுக்கிறார். 21வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மனைவிக்காக
கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை நல்லா கவனித்து பாருங்க. ஈசாக்குக்கு ஒரு தேவை, பிள்ளை இல்லை. ஈசாக்கு என்ன சொல்லி ஜெபித்திருப்பார் நீங்க யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, 20 வருஷம் பிள்ளை இல்லை. 20 வருஷம் பிள்ளை இல்லாத ஈசாக்கு என்ன சொல்லி ஜெபித்திருக்க கூடும் என்று சொன்னால், ஆண்டவரே எப்படியாவது எனக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை தாங்காண்டவரேன்னு கேட்டிருக்கலாம். மறுபடியும் சொல்லுகிறேன், எப்படியாவது ஒரு பிள்ளை செல்வத்தை தாங்காண்டவரேன்னு கேட்டிருக்கணும். ஏன்னா எந்த மனுஷனும் 20 வருஷமா பிள்ளை இல்லாம இருக்கும்போது 2 பிள்ளை தாங்காண்டவரேன்னு கேட்பதற்கு வாய்ப்பே இல்லை. கேட்டது 1, ஆனா கர்த்தர் கொடுத்தது 2ஆக இருந்தது. நான் ஏன் இதை சொல்ல விரும்புகிறேன் தெரியுமா? இன்னைக்கு எது நம்ம வீட்டில் குறைவாய் இருக்கிறதோ, இன்னைக்கு நீங்க விண்ணப்பங்களாய் தேவ சமூகத்தில் ஏறெடுத்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்க கேட்டது 1ஆய் இருக்கலாம், கொடுப்பவர் அது ரெட்டிப்பாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். நம்ம கேட்கிறது கொஞ்சமாய் இருக்கும், ஆனா கர்த்தர் கொடுப்பது பூரணமாய் இருக்கும். கர்த்தர் கொடுப்பது சிறந்ததாய் இருக்கும். என் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சிறந்ததை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஈசாக்கை இந்த வேதம் யார்கிட்ட ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கர்த்தருடைய ஜனங்களோடு ஒப்பிட்டப்பட்டு சொல்லியிருக்கிறது. நீங்க கலாத்தியர் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, ஈசாக்கை போல நாமும் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி நம்மளையும் ஈசாக்கையும் ஒப்பிட்டு வேதம் சொல்லி இருக்கிறது. அப்ப ஈசாக்குக்கு ஆண்டவர் கேட்டது 1, கொடுத்தது 2 இருக்கிறது என்று சொன்னால், அதே வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு குறிப்பிட்ட குறைவுகளுக்காக நாம் பல நேரங்களில் நாம் சோர்ந்து போய் பாரப்பட்டு ஜபிக்கிறவர்களாக இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாய் நம்மகிட்ட பேசுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? லஹாய் ரோவிலே குடும்பத்தில் ஒரு குறைவு இருந்தது, அந்த குறைவை கர்த்தர் பார்த்து கொண்டார். அந்த குறைவை கர்த்தர் பார்த்து கொண்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த குறைவை ஆண்டவர் மாற்றினார். 2 அழகான ஏசா யாக்கோபு என்கிற புத்திரர்களை ஆண்டவர் கொடுத்தார். ஃபர்ஸ்ட் ட்வின்ஸ் இவங்க தான். கர்த்தர் அழகான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், அழகான ஒரு குடும்பத்தை கொடுத்தார். அருமையாய் கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இல்லை, லஹாய் ரோயி என்கிற அந்த இடத்துல ஈசாக்குக்கு எப்படி பிள்ளை இல்லையோ, அதே போல ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியம் உங்க குடும்பத்தில், உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில், உங்க ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையிலே ஏதோ ஒன்று இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அந்த குறைவை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஈசாக்கு எப்படி தேவ சமூகத்தில் விண்ணப்பம் வைத்தாரோ, அதே போல நாமும் விண்ணப்பம் வைக்கணும். இப்ப இதில் ஈசாக்கு இடத்திலிருந்து ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். நல்ல கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன், யாக்கோபு தேவனோடு போராடி மேற்கொண்டவன். ஆபிரகாமும் ஸ்பெஷல் தான், யாக்கோபும் ஸ்பெஷல் தான். ஆனா அவங்க 2 பேர்த்தை விட ஈசாக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன் தெரியுமா? நீங்க வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னா, ஈசாக்கு 21வது வசனத்தில் மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார். இது எதை காண்பிக்கிறது? ஜெபத்தை காண்பிக்கிறது. ஆபிரகாமும் ஜெபம் பண்ணின மனுஷன்தான், ஈசாக்கும் ஜெபம் பண்ணின மனுஷன்தான், யாக்கோபும் ஜெபம் பண்ணின மனுஷன்தான். ஆனா இவங்க 3 பேருடைய ஜெபத்திலும் இவருடைய ஜெபம் கொஞ்சம் வித்தியாசம். என்ன வித்தியாசம் தெரியுமா? ஆபிரகாமும் பிள்ளைக்காய் ஜெபித்தது உண்டு, ஆனா சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் பிள்ளை வர்றது வரையிலும் அவருக்கு காத்திருக்க முடியல. சாராளுடைய பேச்சை கேட்டு சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரிடத்திலிருந்து ஒரு பிள்ளையை பெறுவதற்குரிய மனம் மாற்றம் ஆபிரகாமுக்கு உண்டாகிறது. யாக்கோபை குறித்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ராகேலுக்கும் யாக்கோபுக்கும் பிள்ளை இல்லை. ராகேல் என்ன பண்றாங்க? அப்படி வேலைக்காரியை கொடுக்கிறார்கள். ஆனா யாக்கோபு என்ன சொல்லிருக்கணும்? கர்த்தர் கொடுப்பார், நீ பெருமையாயிரு என்று சொல்லத்தக்க மனது யாக்கோபுக்கு வரல. ஆனா இங்க ஈசாக்கையும் ரெபெக்காலையும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 2வது மனைவி பக்கம் போகவே இல்லை, 2வது ஒரு துணையை தேடி போகவே இல்லை. ரெபெக்காலும் போகல, ஈசாக்கும் போகல. 2 பேரும் ஜெபம் மட்டும் பண்ணுகிறாங்க. இன்னைக்கு தேவ ஜனமே, ஜெபங்கள் இந்த தேசத்தில் இருக்கிறது. விசுவாசியின் வாழ்க்கையிலே ஜெபம் இருக்கிறது. ஆனா எது இல்லை தெரியுமா?
தேவ சித்தத்தின்படி வாழுகிற அனுபவம் இல்லை. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சாராள தான் முன்குறித்து வைத்திருந்தார். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் சந்ததி கொடுப்பேன் என்று சொல்லி அது தேவ சித்தமாய் இருந்தது. அதே போலத்தான் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் பிள்ளை வரும் என்பது தேவ சித்தமாய் இருந்தது. ஆபிரகாம் அந்த சித்தத்தின்படி இணைந்து வாழ முடியவில்லை. சித்தத்தை விட்டு வழுவி போகிறவராயிருந்தார். ஆனா ஈசாக்கு அப்படி இல்லை. கடைசி வரைக்கும் அந்த சித்தத்தை காத்து கொண்டவராயிருந்தார். இன்னைக்கு ஜெபம் முக்கியம்தான். தேசமே ஜெபித்து கொண்டு இருக்கிறது. ஜெபத்தை விட ஸ்பெஷல் ஒன்று இருக்கிறதுங்க, தேவ சித்தம். தேவ சித்தம். எது தேவ சித்தம்? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். அப்போ நம்ம ஜெபிக்கிறோம், ரட்சிப்பு இல்லாம ஜெபித்து பிரயோஜனம் இல்லை. இன்னொரு தேவ சித்தம் என்னது தெரியுமா? எல்லா மனுஷரும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். பரிசுத்தம் இல்லாம ஜெபித்து 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 விண்ணப்பம் செய்கிறதில் பிரயோஜனம் இல்லை. இன்னொரு சித்தம் என்ன தெரியுமா? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், இதுவே உங்களை குறித்ததான தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்ப ஸ்தோத்திரம் பண்ணுகிற அனுபவம் இருக்க வேண்டும். இதை நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? இன்னைக்கு ஜெபங்கள் குடும்பத்தில் இருக்கிறது, ஆனா தேவ சித்தத்தின்படி வாழுகிற, தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற அந்த அனுபவம் குறைவுபட்டு இருக்கிறது. அதனால்தான் 1 பேதுரு 5:7 சொல்லப்போது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள்னு சொல்லியிருக்கு. ஆனா நமக்கு உயர்வு வேணும் உயர்வு வேணும் ஜெபித்துட்டு தேவ சித்தத்தை விட்டு விலகி அந்த உயர்வுக்காக எங்கேயோ ஓடுகிறவர்களாய் இருக்கிறோம். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. யோபின் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் சித்தத்துக்குள் இருந்தார். கத்தரி கொடுத்தாலும் சரி எடுத்தாலும் சரி, இதுதான் எனக்கு லைஃப், இதுதான் எனக்கு ரட்சிப்பின் வாழ்க்கை, இதுதான் எனக்கு ஆவிக்குரிய சந்தோஷம், இதுதான் என் குடும்பத்தில் சந்தோஷம் என்று சொல்லி அந்த ரட்சிப்பின் வாழ்க்கையை காத்து கொண்டார். தேவ சித்தத்தை ஒரு மனுஷன் காத்து கொள்ளும் போது, அதாவது நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நாம் தேவ சித்தத்தை பார்த்து கொண்டால் கர்த்தர் நம்முடைய குறைவை பார்த்து கொள்வார். இயேசு ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணினார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். 3 தடவை ஜெபம் பண்ணினார். அந்த ஜெபத்தை அதோடு முடித்திருப்பார் என்று சொன்னால் இயேசுவுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் இயேசு அற்புதமான தெய்வம். அவர் அழகாய் அந்த ஜெபத்தை முடிக்கும் போது ஜெபித்தார், ஆகிலும் என் விருப்பம்படி அல்ல உம் சித்தம்படியே ஆக கடவுது. இயேசுவுக்கு தெரியும், என்னை அனுப்பினதே நான் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதுக்கு தான், என் பிதா என்னை அனுப்பினது என்று தெரியும். அதனாலதான் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு உலக சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்குன்னா ஏதோ ஒரு சித்தம் இருக்கிறது, ஆனா அந்த சித்தத்தை நான் மறந்துட்டு ஆண்டவரே இதை செய்யுங்க, ஆண்டவரே இப்படி செய்யுங்க, ஆண்டவரே அப்படி செய்யுங்க, என்னதான் கெஞ்சினாலும் தேவ சித்தம் தான் நடக்கும். தேவ சித்தம் நிறைவேறுவதற்காகத்தான் பல காரியங்களை தம்முடைய வாழ்க்கையில ஜனத்தின் வாழ்க்கையில அனுமதிக்கிறவராயிருக்கிறார். ஒன்று, ஈசாக்கு தேவ சித்தத்தை பார்த்து கொண்டார், கர்த்தர் ஈசாக்கின் குறைவை பார்த்து கொண்டார். இரண்டாவது, அவர் இன்னொரு இடத்துக்கு செல்லுகிறார். நான் சொன்னேன் என்ன இடம் அது? ஆதியாகமம் 26வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 26வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேரார் என்கிற ஊருக்கு ஈசாக்கு போகிறார். இப்ப கேராருக்கு அவர் போகும் பொழுது, அந்த கேரார் இந்த ஊர் எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படின்னா, பஞ்சத்தில் ரொம்ப ஒரு போராட்டத்தின் தேசமாக ஒரு ஊராக இருக்கிறது. இப்ப இவர் இந்த ஊர்ல பஞ்சத்தில் அவர் இருக்கும் பொழுது அவருடைய மனம் எப்படிப்பட்டதா இருந்தது என்று சொன்னால், இங்கே பஞ்சமா இருக்கிறது, வேறு இடத்துக்கு நம்ம செல்லலாமா என்று சொல்லி அவர் யோசனை பண்ணி கொண்டு இருக்கிறார். இந்த யோசனை யார் அறிந்து கொள்ளுகிறார்? ஆண்டவர் அறிந்து கொள்ளுகிறார். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், நீ எங்கேயும் போகாதே, இங்கேயே இரு என்று சொல்லி சொன்னார். ஈசாக்கு 26வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். எப்போ? பஞ்சத்தில். முதலாவது குறைவை கர்த்தர் பார்த்து கொண்டார். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பஞ்சத்தை நம்முடைய கர்த்தர்
பார்த்து கொள்ளுகிறவராயிருக்கிறார். ஈசாக்கின் வாழ்க்கையிலே எல்லாம் அந்த ஊர் முழுவதுமாக பஞ்சம் இருந்தது. ஆனா பஞ்சத்தில் எப்படி கர்த்தர் பார்த்து கொண்டார் தெரியுமா? ஈசாக்கு விதை விதைக்கிறார். அந்த விதையை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். 100 மடங்கு என்பது 100%. அது பரிபூரணத்தை காண்பிக்கிறது. ஒரு மனுஷன் பிரயாசம் எடுக்கும் போது பஞ்சத்தின் சூழ்நிலை தான் அப்படின்னா விதை பலன் கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லாத ஒரு நிலை தான். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? ஈசாக்கு விதைத்த விதைக்கு 100 மடங்கு பலனை கொடுக்க விதத்தில் ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அப்ப ஈசாக்கின் வாழ்க்கையிலே ஏற்பட்ட பஞ்சத்தை கர்த்தர் பார்த்து கொண்டார். அந்த பஞ்சத்தில் ஈசாக்கு என்னத்தை பார்த்து கொண்டார் தெரியுமா? நீங்க வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் ஆதியாகமம் 26வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து கொண்டார். கர்த்தர் பஞ்சத்தை பார்த்து கொண்டார். தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட எத்தனையோ வார்த்தை பேசிட்டு இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட குறைவு நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வனாந்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வறட்சி நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறது அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் எத்தனையோ வார்த்தைகளை கர்த்தர் கொடுப்பார், எத்தனையோ ஆலோசனைகளை கர்த்தர் கொடுப்பார். ஆனா அந்த வார்த்தை நம்ம மண்டைக்கு ஏற மாட்டேங்கு, அந்த ஆலோசனை நம்முடைய சிந்தனைக்கு போக மாட்டேங்கிறது. நம்ம சிந்தனையெல்லாம் எதன் பேரில் இருக்கு அப்படின்னா, எப்படியாவது நம்ம ஆசீர்வதிக்கப்பட, எப்படியாவது நம்ம செழிப்பை நோக்கி ஓடணும். வேதத்தில் பஞ்சம் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஜனம் என்ன தெரியுமா பண்ணாங்க? ஊரை விட்டு ஊர் போனாங்க. பஞ்சத்தில் இங்க இருக்க முடியாது, ஊரை காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போனாங்க. ரூத்தின் புஸ்தகத்திலே நகோமி குடும்பத்தை குறித்து அதை தான் நம்ம வாசிக்கிறோம். ஊர் விட்டு ஊர் போனாங்க. ஆனா நீங்க அந்த பகுதியில் வாசித்து பார்த்தீங்கன்னா நகோமி குடும்பம் தான் அப்படி போனாங்க. நகோமி போனாங்க, இழந்தாங்க, திரும்பி வந்தாங்க. திரும்பி வரும்பொழுது அந்த ஊரார், எந்த ஊரார்? பெத்லெகேம் ஊரார் நகோமியை பார்த்து சொல்லுகிறாங்க, அதோ நகோமி வருகிறார். அப்ப இவங்க எங்க இருக்கிறாங்கன்னு யோசித்து பார்க்கணும். இவங்களும் நகோமி இருக்கும் போது இருந்தவர்கள் இன்னமும் இருக்கிறாங்க. அப்ப பஞ்சத்தில் அவங்க இருக்கிறாங்க தானே. நகோமி குடும்பம் இருந்திருக்க முடியாதா? என்ன தெரியுமா? பஞ்சத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்குள் ஒரு மனுஷன் இருக்கணும். பெத்லெகேம் என்பது ஆகாரத்தின் வீடு. அப்ப ஆகாரம் என்று நமக்கு ஆவிக்குரிய ஆகாரம் என்ன தெரியுமா? இந்த வசனம். இந்த வசனத்துக்குள் ஒரு மனுஷன் இருக்கணும். பெத்லெகேமில் தேவனுடைய வசனத்தை ஒரு மனுஷன் காத்து கொள்ளுவான் என்று சொன்னார். அந்த பஞ்சத்தை ஆண்டவர் காத்து கொள்வார். அதனாலதான் அழகான ஒரு பாடல் இருக்கிறது, பழைய பாடல். பஞ்ச காலம் நெருங்கிட நேர்ந்தாலும் என் தஞ்சமே ஆனாரே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் என் தஞ்சமே ஆனாரே. அங்குமெங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலமானாரே. அங்குமெங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். நம்முடைய ஆண்டவருடைய கண்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? பஞ்சத்தில் உயிரோடு காக்கும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறது. அப்போ உங்க வீட்டில் இன்னைக்கு பஞ்சம் இருக்கு அப்படின்னா, ஒரு வறட்சி இருக்கு அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை நாம் காத்துக்கொள்ளுவோம். ஆண்டவர் அந்த பஞ்சத்தில் அவர் பார்த்து கொள்வார். பஞ்சமாதான் இருந்தது, எல்லாருக்கும் பஞ்சம்தான். ஆனா ஈசாக்கு விதை விதைக்கும் போது பூரண ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். முதலாவது ஈசாக்கு தேவ சுத்தத்தை பார்த்து கொண்டார். கர்த்தர் ஈசாக்கின் குறைவை பார்த்து கொண்டார். இரண்டாவது ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தையை காத்து கொண்டார். ஈசாக்கின் வாழ்க்கையில ஏற்பட்ட பஞ்சத்தை கர்த்தர் பார்த்து கொண்டார். மூன்றாவது அவர் போகிற இடம் பெயர்
பெயர் சபா வாசித்து பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தில் 26வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அங்கே இருந்து பெயர்சபாவுக்கு போனான். இப்ப ஈசாக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறார், பெயர்சபா. இப்ப இங்க என்ன சூழ்நிலை வருகிறது என்று சொன்னால், இந்த பெயர்சபாவில் இருக்கும் பொழுது ஒரு நபர் தேடி வருகிறார்கள். யார் என்று சொன்னால் அபிமெலேக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இந்த அபிமெலேக்கு? இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் என்ன அப்படின்னா பிடுங்குகிறவர்கள், இல்லைன்னா அபகரிக்கிறவர்கள். ஆபிரகாமின் வாழ்க்கையிலே ஆபிரகாம் தோண்டின கிணறு பார்த்தீங்கன்னா அது மறைக்கப்பட்டு இருந்ததுனாலே அந்த கிணற்றை தோண்டுகிறாங்க ஈசாக்கின் வேலைக்காரரும். இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, பொறாமை நிமித்தமாக ஆபிரகாம ஈசாக்கை பெலிஸ்தர்களும் சேர்ந்து இந்த அபிமெலேக்கு எல்லாரும் சேர்ந்து நெருக்குகிறாங்க. இந்த நெருக்கம் வரும்போது ஈசாக் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு துறைவை விட்டு அவர் கடந்து போகிறவராய் இருக்கிறார். கடைசியில் அவர் வந்து சேருகிற இடம் பெயர்சபா. ஆனா இந்த இடத்தில் வரும்போது இந்த அபிமெலேக்கு என்ன பண்ணுகிறாங்க, ஈசாக்கிட்ட வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா சமாதானத்தின் உடன்படிக்கை செய்கிறாங்க. நீங்க வீட்டில் கீழே உள்ள வசனத்தை வாசித்து பாருங்க. இப்ப டைம் ஆயிருச்சு. 28வது வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அபிமெலேக்கு ஈசாக்கின் இடத்தில் வந்து சமாதானத்தின் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளலாம் என்று சொல்லி ஈசாக்கோடு பேசுகிறவர்களாய் இருக்கிறாங்க. அப்ப மூணாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஈசாக்கின் வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் ஒன்று இருந்தது. என்ன நெருக்கம் அப்படின்னா, எங்க போனாலும் ஒரு சமாதானம் இல்லை. எங்க போய் அவர் பிரயாசம் எடுத்தாலும் ஒரு நிம்மதியா ஒரு இடத்தில் இருக்க முடியல. ஒன்னுல பெலிஸ்தர் தொல்லை பண்றாங்க, இல்லைன்னா யார் செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த அபிமெலேக்கு. ஆனா இந்த பெயர்சபாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த அபிமெலேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈசாக்கோடு சமாதானத்தின் உடன்படிக்கை செய்கிறவர்களா இருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, சமாதானமே இல்லை என்கிற சூழ்நிலை தான் கர்த்தர் சமாதானத்தின் காரியத்தை பார்த்து கொண்டார். இன்றைக்கும் தேவஜனமே, எந்தெந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய உறவினர்களுடைய வாழ்க்கையிலே சமாதானமே இல்லை. இன்னைக்கு ஒரு பிரச்சனை வருது, இந்த பிரச்சனை முடிந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பாடு வருது. என்னைக்கும் அவமானம், என்னைக்கும் நிந்த, என்னைக்கும் நெருக்கம். இங்க இருந்தாலும் நெருக்கம் தான், அங்க போனாலும் நெருக்கம் தான், அடுத்தடுத்துக்கு போனாலும் நெருக்கம் தான். நெருக்கத்தின் மேல் நெருக்கம். சமாதானமாக இளைப்பாறுகிற ஒரு இடம் இல்லாதபடிக்கு ஈசாக்கு சென்று கொண்டிருந்தார். ஆனா பெயர்சபாவில் வரும்போது பாத்தீங்கன்னா, யார் துரத்தினார்களோ, யார் பொறாமை நிமித்தம் துரத்தினார்களோ, இந்த கேரார் ஊரை விட்டு துரத்தினது யார் அப்படின்னா இந்த அபிமெலேக்கு தான். யார் துரத்தினாங்களோ அவர்களே தேடி வந்து சமாதானப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். சத்துரு தேடி வந்து சமாதானமாய் ஒப்புரவாகிறான். இதுதான் ஆண்டவர் செய்கிற மூன்றாவது காரியம். போராட்டத்தின் மத்தியிலே சமாதானத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆனா இங்கேயும் ஈசாக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன ஸ்பெஷல் தெரியுமா? அந்த கிணறு தான் ஸ்பெஷல். முதல்ல ஒரு இடத்துல போய் தோன்றுறார். யாருடைய கிணறு? இவங்க அப்பா கிணறு தான். இவங்க அப்பா கிணறு எல்லாம் யாருக்கு தெரியுமா கொடுத்திருந்தார்? வேதம் அழகா ஒரு வசனம் சொல்லியிருக்கு, ஆபிரகாம் தனக்குரிய எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு தான் கொடுத்தார். அப்ப அந்த கிணறு யாருக்கு சொந்தம்? ஈசாக்குக்கு தான் சொந்தம். ஏன் சொத்தை நீ அபகரிக்கிறது நீ ஆண்டான்னு சொல்லி பெலிஸ்தரோடு அவர் போராடவில்லை, அபிமெலேக்கோடு அவர் போராடவில்லை. வேணுமா எடுத்துக்கோ. அடுத்த கிணறுக்கு போறார், அங்கேயும் தோண்டுகிறார், அங்கேயும் வாக்குவாதம் பண்ணுகிறாங்க. வேணுமா இதையும் எடுத்துக்கோ. இது என்ன அனுபவம் தெரியுமா? மத்திய 5வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இன்னைக்கு அதாவது ஊர்ல இந்த வயல்ல வரப்புன்னு சொல்லுவாங்க, பாதை ஒரு அடியோ 1.5 அடியோ தான் இருக்கும். அதுக்கு சண்டை போட்டு கேஸை போட்டு அவனை இவன் அடிச்சு அவன் அடிச்சு கொள்ளுகிற குடும்பங்கள் இன்னைக்கு திரளாய் போய் கொண்டு இருக்கிறது. கேஸை போட்டு நானும் சொத்தை அனுபவிக்க கூடாது, அவனும் சொத்தை அனுபவிக்க கூடாது. 20 வருஷம் 25 வருஷம் சிவில் கேஸ்னாலே இழுத்துட்டு தான் போகும். அந்த அளவுக்கு கேஸை போட்டு நம்ம சொத்துக்காக, ஒரு செல்வத்துக்காக, இடத்துக்காக அவ்வளவு தூரம் வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் தான் இன்னைக்கு இருக்கிற தேவ ஜனங்கள். ஆனா ஈசாக்கு அப்படி இல்லை. வேணுமா எடுத்துக்கோ, இது வேணுமா இதையும் வச்சுக்கோ. ரெகோபத்துக்கு வருகிறார், அங்கு வாக்குவாதம் பண்ணல. ஒருவேளை அங்கேயும் வாக்குவாதம் பண்ண அவர் என்ன தெரியுமா பண்ணியிருப்பார்? இந்த இதையும் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருப்பார். ஈசாக்கின் குணம் அப்படிப்பட்டதா இருந்தது. இன்றைக்கு நாம் சமாதானம் பண்ணுகிற
தேவ ஜனமாய் இருக்கணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் நமக்கு விரோதமாய் செஞ்சுட்டான்னா ரொம்ப கசப்பு வருது. நம்மளும் பேச மாட்டேங்கிறோம், அவங்க கிட்ட வேற ஒருத்தரையும் பேசப்பட மாட்டேங்கிறோம். நானும் பேச மாட்டேன், நீயும் பேசக்கூடாது, இப்படி சொல்லுகிற ஜனங்கள் தான் இன்னைக்கு திரளாய் இருக்கிறோம். ஆனால் அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. யார் சமாதானத்தை பண்ணுகிறார்களோ, யார் சமாதானத்தை கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சமாதானத்தை நீங்கள் பார்த்து கொள்ளும் போது உங்கள் சமாதானத்தை எல்லாரோடு சமாதானமா இருக்க நாடணும். யாரா இருந்தாலும் சரி. ஆண்டவர் ஒரு வசனத்தில் சொல்லியிருக்கிறார் தானே, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஒரு காணிக்க போட்டாலும் அதற்கு முன்பு உன் சகோதரோடு ஒப்புர வாங்கிட்டு வந்து காணிக்க போடுன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அடையாளம் தெரியுமா? நீ சமாதானம் ஆகாம வந்து ஆண்டவருக்காக எதை செய்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவஜனமே, ஏன் உன் வீட்டில் உங்க வீட்டில் சமாதானம் இல்லை? யோசித்து பாருங்கள். யாரோடெல்லாம் நீங்க இன்னும் சமாதானம் ஆகணுமோ, யாரோடெல்லாம் இன்னும் ஒப்புரவாகணுமோ அவர்களோடு சமாதானமாகணும். சத்துருவா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பகைஞனா இருந்தாலும் சரி, சத்துருவை சிநேகிங்கள் என்று தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தேடி தேடி வருகிற பிரச்சனைகள் மத்தியிலும் கூட சமாதானமாய் நீங்கள் கடந்து போகும்போது ஆண்டவர் உங்களுக்குரிய சமாதானத்தை அவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். முதலாவது ஈசாக்கு தேவ சித்தத்தை பார்த்து கொண்டார். ஈசாக்கின் குடும்ப குறைவை கர்த்தர் பார்த்து கொண்டார். இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையை ஈசாக்கு பார்த்து கொண்டார். பஞ்சத்தில் கர்த்தர் ஈசாக்கை பார்த்து கொண்டார். மூன்றாவது, சமாதானத்தின் காரியங்களை ஈசாக்கு பார்த்து கொண்டார். அவருடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கும்படியாக கிருபை ஆண்டவர் பார்த்து கொண்டார். ஈசாக்கை கர்த்தர் பார்த்து கொண்டார். ஆபிரகாம் சொன்னார், தேவன் பார்த்து கொள்வார். இன்றைக்கும் இந்த ஆராதனை பார்க்கிறவங்க எல்லாரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவேளை உங்க வாழ்க்கையில குறைவு இருக்கிறதா, அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்களுடைய வாழ்க்கையில பஞ்சம் இருக்கிறதா, அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்க வாழ்க்கையில சமாதானமே இல்லையா, அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்ம எல்லாரும் கண்களும் மூடி ஜெபிப்போம். எல்லாரும் கண்களும் மூடி. இது ஒரு முக்கியமான ஒரு நேரம். கண்களை மூடி கூப்பிடுகிற ஒரு வேளை, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு வேளை, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு நேரம். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி. ஓ, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இந்த ஆராதனை பார்க்கிற அத்தனை தேவ ஜனமே, உங்க குடும்பத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒருவேளை இந்த ஆராதனை பங்கு பெறும்போது உங்க குடும்பத்தில் ஒரு குறைவுகளோடு நீங்க பங்கு பெறலாம். அந்த குறைவுகளுக்காக நீங்க தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கலாம். என் வாழ்க்கையில இன்னும் இது நடக்கல ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் இன்னும் இதை பெற்றுக்கொள்ளல ஆண்டவரே, குடும்ப ஆசீர்வாதம் குறைவுபட்டு இருக்கிறது ஆண்டவரே, என் பிள்ளைகள் இன்னும் அந்த கர்ப்பத்தின் கனியை சுதந்திரிக்க முடியல ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு இன்னும் ஏற்ற துணை வரவில்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையில இன்னும் என் வியாபாரம் செழிப்பை நோக்கி கடந்து செல்ல முடியல ஆண்டவரே, குறைவாய் நான் இருக்கிறேன், குறைவாய் நான் இருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தேவ சித்தத்தை பார்த்து கொள்ளும் போது நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிற குறைவை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பஞ்சம் பஞ்சம் பஞ்சம், சரியான ஊதியம் இல்லை, சரியான ஒரு வளர்ச்சி இல்லை, சரியான ஒரு தொழில் இல்லை, சரியான ஒரு வியாபாரம் இல்லை, கைகளின் பிரயாசத்தில் ஒரு பஞ்சத்தின் நிலை, தேசமே பஞ்சமாய் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பஞ்சத்தில் உயிரோடு காக்கிற கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நீங்கள் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், பஞ்சத்தில் கர்த்தர் நம்மளை நடத்தணும்னா அவர் வார்த்தையின்படி நம்ம நடக்கணும், அவருடைய வார்த்தையை நம்ம காத்துக்கொள்ளணும். மூன்றாவது, சமாதானமே இல்லை, எங்கெங்கேயோ அவர் டிராவல் பண்ணிட்டே இருக்கிறார், தோண்டிட்டே இருக்கிறார், ஊற்று வருகிறது, ஆனா இளைப்பாறுவதற்கு இடமில்லை. பெயர்சபாவுக்கு வருகிறார், சமாதானத்தின் உடன்படிக்கை நடக்கிறது. அங்கே அபிமெலேக்கு வந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அருமையான ஒரு வார்த்தை. கர்த்தர், இந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் அதுல நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா 28வது வசனம், அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். நான் ஒன்று சொல்லட்டுமா, இந்த வார்த்தை கேட்கிற தேவஜனமே, சத்துருக்கள் கூட இந்த வார்த்தை உங்களை பார்த்து சொல்ல போறாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார்.
உங்க குறைவை அவர் மாற்றும் போது, உங்க பஞ்சத்தில் உங்களை நடத்தும் போது, ஒரு பூரண ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கும் போது, சமாதானத்தின் காரியங்களை உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் செய்யும் போது, நீங்களும் சொல்லுவீங்க, சத்துருவும் சொல்லுவாங்க, இந்த தேசமே சொல்லும், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார், உம்மோடு இருக்கிறார், உம்மோடு இருக்கிறார், உம்மோடு இருக்கிறார். சவுல் தாவீதை பகைத்தார். ஆனா அந்த சவுலே வாயிலிருந்து சொன்னார் தெரியுமா, கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் தாவீதே, தாவீதே கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் செய்கிற காரியம். பகைக்கப்பட்டு இருக்கிறீங்களா, நொறுக்கப்பட்டு இருக்கிறீங்களா, இளைப்பாறுக இடமில்லாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறீர்களா, நிம்மதியான ஒரு உறக்கம் இல்லாம நிந்தனையோடு காணப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா, உங்கள் சத்துருவே உங்களை பார்த்து சொல்லுவார்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். ஓ, இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை உங்களுக்கு தான் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை பார்த்துக் கொள்வார், உங்க குடும்பத்தை பார்த்துக் கொள்வார், உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவை பார்த்துக் கொள்வார், உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்துக் கொள்வார், உங்க வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சத்தை பார்த்துக் கொள்வார், உங்க வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தின் குறைவை பார்த்துக் கொள்வார். ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்ப்பீங்களா? ஆண்டவரை மட்டும் நோக்கினவர்களாக எல்லாரும் கண்ணை மூடி, கண்ணை திறக்காதீங்க, அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரை என்னை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, என் தேவையை நீங்க பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி கர்த்தர் சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுப்பீங்களா? கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே, சோர்வடையும் நேரத்தில் பலனுன களிப்பா, சோர்வடையும் நேரத்தில் தேவ பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து பலனுன களிப்பா, ரட்சிப்புமானதா தாமதம் இன்றி நீ வந்திடுவாய், அவரும் வெளிச்சம் ரட்சிப்புமானதா தாமதம் இன்றி நீ வந்திடுவாய். எத்தும்ப நேரத்திலும் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும், ஆறுதல் உனக்களிப்பா, துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பா, என்று நந்தனியோ இயேசுவை நோக்கினால் இல்லை இல்லா இன்பம் பெற்றிடு. நோக்குவீங்களா எல்லாரும்? இயேசுவை நோக்கினால் இல்லை இல்லா இன்பம் பெற்று. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? இயேசு அழைக்கி, உங்களை எல்லாரும் இன்னைக்கு அழைக்கிறாரு. இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை துக்கரத்தில் நீட்டியே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அன்பின் ஆண்டவரே, தர்மையான ஆராதனையின் முடிவு நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பிரசன்னராயிருந்து நீர் மகிமைப்பட்டு உம்முடைய கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆரணை பார்க்கிற அத்தனை பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வீக ஆசீர்வாதத்தை என் கர்த்தர் நீங்க கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்படி ஈசாக்கை நீங்க பார்த்து கொண்டீங்களோ அதே போல
அத்தனை தேவ ஜனத்தின் பிள்ளைகளையும் என் ஆண்டவர் நீங்க பார்த்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைவுகளோடு இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், குறைவுகளின் மத்தியிலே தேவ ஆசீர்வாதம், ரெட்டிப்பாய் கொடுக்கிற ஆசீர்வாதம் கடந்து வர என் ஆண்டவர் நீங்க உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பஞ்சத்தின் மத்தியிலே இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், பஞ்ச ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்கள் ஆக கர்த்தர் நீங்க கிருபையாய் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானம் இல்லாதபடிக்கு இந்த ஆராதனையில் பங்கு பெறுவார்கள் என்று சொன்னால், இயேசுவின் நாமத்தினாலே நீங்க கொடுக்கிற சமாதானம் அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவாய் தங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போயிருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் தெய்வீக சமாதானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் நீங்க கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதிகளோடு பலவீனங்களோடு யாராவது இருப்பார் என்று சொன்னால் அந்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பூரண சுகத்தை என் ஆண்டவர் நீங்க கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாப்பை கொடுங்க, தேவைகளை சந்திங்க, நன்மையை கொடுங்க. ஆசீர்வாதத்தின் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து என் ஆண்டவர் நீங்க நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம், பெரியவர்களுக்காய் ஜெபிக்கிறோம், வயது முதிர்ந்தவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். எல்லாரும் பேர் பேராக உங்க கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம், உங்க பிரசன்னத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ நாமம் மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படியாக இந்த ஆராதனை பார்க்கிற அத்தனை ஜனங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பது இந்த தேசம் அறிந்து கொள்ள என் ஆண்டவர் நீங்க உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. தேசத்தை கூட நாங்கள் நினைக்கிறோம், தமிழ் மாநிலத்துக்காக நாங்கள் நினைக்கிறோம், கோயம்புத்தூர் மாவட்டத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமையின் எழுப்புதல, மகிமையின் காரியங்களை நீர் செய்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய இரத்த கோட்டைகளை முடிமறித்து காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய தூய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் இந்த ஆராதனை பார்க்க போகிற அத்தனை ஜனங்களோடு கூட இருப்பதாக, ஆமென். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமென். தொடர்ந்து சபைக்காக, உங்களுடைய தேசத்துக்காக நீங்கள் தொடர்ந்து ஊக்கமாய் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன், ஆமென்.